உறவுகளே, அத்தை வீட்டுக்கு வந்துக்கிறேங்க. அத்தை என்ன பண்றீங்க? மாமாவுக்கு கறி எடுத்து வந்து வேவிச்சு தண்ணி வடிச்சு கொடுக்க சொன்னாங்க. சரி தாளிச்சு விட்டுருக்கிற வெந்து. மக்களே இங்க பாருங்க, கறி எடுத்து வந்தாச்சு. அத்தைக்கு என்ன அப்படியே கூட்டாட்டாட்டி என்ன அப்படியே கொத கொதன்னு சுட்ட வச்சு கொடுத்துருங்க. சரி அது போக சுக்குட்டிக்கீரை நேத்து சூப் போட்டு கொடுத்துறீங்களோ? சரி போட்டு கொடுத்துக்கிறேன். காலையில பொழுது ஒரு 1/2 டம்ளர் குடிச்சு 1/2 டம்ளர் வச்சுக்கிறேன். அப்புறம் குடிச்சுக்கிறேன். சரி நானும் போய்த்தேன். 4 கடை போய் 1000 பேர் அலைஞ்சு பார்த்துட்டு எங்கேயுமே குடல் இல்ல. காலையில 6 மணிக்கே எடுத்துக்கிறாங்களா? ஆமாத்த புளிப்பட்டி போனதான் குடல் சேமி. புளிப்பட்டி போன டைம் பத்தல. சரி சிட்டாவளத்துல 8 மணி அன்னைக்கு வந்து கஞ்சி கொடுத்து வந்து 3 தாட்டு கஞ்சி கொடுத்தாச்சு. காய் வச்சது கொடுத்தேன், கஞ்சி கொடுத்தேன், ஜூஸ் போட்டு. மக்களே இங்க பாருங்க, சரிங்களா? கறி உப்பு இல்லாமே அந்த காரம் இல்லாமே கொடுத்தேன் மாமாக்கு. மிளகாய் இல்லாம தாளிச்சு கருவேப்பிலை. சரி நைட்ல ஒரு தொந்தரவு இழுத்து படுத்துக்கிறாப்ல இல்ல, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொடுத்து பாலக்காய் வச்சு ஆலுஸ் காய் கொடுத்தா கப்படி படுத்துக்குவாப்ல. ரச்சியல இல்ல வரும், நம்ம அவசரத்துக்கு வரும். நம்ம வாங்குறோம் வயசு அப்ப வைக்கலாங்க. ஐயோ அந்த கத்துனது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சரி அத்தை சமைச்சு கொடுங்க. சரி அத்தை, பை.